அக்குபஞ்சர் அப்படின்னா இந்த விஷயம் தான், இந்த விஷயத்துக்காகலாம் கண்டிப்பா அக்குபஞ்சர் பண்ணலாம் அப்படின்னா அதை பத்தி சொல்லுங்க மேம். அக்குபங்க்சர் அப்படின்றது வந்து ஒரு மாற்று மருத்துவ முறை. ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் நிறைய இருக்குது. லைக் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி அந்த மாதிரி. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அக்குபங்க்சர் அப்படின்றது வந்துட்டு, அக்கு அப்படின்றது வந்து நீடில் அர்த்தம். பங்க்சர்ன்றது வந்து ப்ரிக் பண்ணுறது. அக்குபங்க்சர்னாலே ஒன்லி நீடில்ஸை வச்சு நம்ம வந்துட்டு எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு சமீப காலங்களாக வந்து இது அதிகமாக வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வந்துட்டு அலோபதியில் வந்து மெடிசன் சாப்பிட்டு நிறைய பேர் வந்துட்டு சக்ஸஸ் ஆகலை. இப்போ ஒரு ஹெட்டேக்கு அப்படின்னா கூட தொடர்ச்சியாக நான் வந்து மெடிசன் எடுத்துகிட்டே இருக்கேன், எனக்கு வந்து தலைவலி போகல அப்படின்னு ஒரு கட்டம் வரும்பொழுது அவங்க வந்துட்டு அக்குபங்க்சருக்கு வருவாங்க. ஸோ தட் நம்ம வந்துட்டு அந்த மெடிசனோடையே சேர்த்து, இல்லை மெடிசன் இல்லாமல் கூட நம்ம வந்து சில பாயிண்ட்ஸை வந்து நீடில்ஸ் ப்ரிக் பண்ணும்பொழுது அவங்களுக்கு வந்துட்டு தலைவலி போயிடும். அது எப்படி தலைவலி போகுது அப்படின்னா, அக்குபங்க்சர் கான்செப்டே பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம உடம்புல அக்குபங்க்சர் அப்படின்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சிம்பிளாக. நம்ம பாடியில் வந்துட்டு ஒரு ஒரு ஆர்கன் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிவர் இருக்குது. லிவரோட எனர்ஜி இருக்கும். எல்லா உறுப்புகளுக்குமே ஒரு சக்தி இருக்கும் தானே. அந்த எனர்ஜி வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. அந்த எனர்ஜி வந்து நம்ம பாடியில் ஒரு சர்க்கிள் போயிட்டே இருக்கும். அது வந்து ஸ்ட்ரக் ஆகிடும் ஒரு காலகட்டத்தில். அதாவது பிளாக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்ட்ரக் ஆகிடுச்சுன்னா டிசீஸ். அது ஒரு சர்க்கிள் பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா ஹெல்தி ஹியூமன் பீயிங் அப்படின்ட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த ஸ்ட்ரக் ஆகும் பொழுது அந்த லிவரோட பாத்வேன்னு சொல்லுவாங்க, அந்த சக்தி ஓட்ட பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லிவரோட எனர்ஜி பாத்வே எங்கேருந்து எங்கே முடியுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம படிப்போம் அக்குபங்க்சர் படிக்கும்போது. ஸோ அந்த பாத்வேல நான் வந்து ஒரு ஸ்டெரிலைஸ்டு நீடில் வந்து ப்ரிக் பண்ணும்பொழுது காஸ்மிக் எனர்ஜி வந்து நீடில் வழியாக உள்ளே போயிட்டு அந்த பிளாக்கை வந்து கிளியர் பண்ணி மறுபடியும் சுத்த வைக்கும். ஸோ நீடில் வந்து லைக் ஆண்டனான்னு வச்சுக்கலாம். ஆண்டனா எப்படி ரிசீவ் பண்ணி கொடுக்குதோ அந்த மாதிரி நீடில் வந்து எனர்ஜியை ரிசீவ் பண்ணி அந்த பிளாக்கேஜை உள்ளே நம்ம பாடிக்குள்ளே சுத்த வைக்குது. அது வந்து ஸ்கின்னுக்கு அடுத்த லேயர்லேயே இருக்குது. ஸோ ரொம்ப நம்ம வந்து ப்ரிக் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சும்மா ஜஸ்ட்டு ப்ரிக் பண்ணாலே வந்துட்டு ஒர்க் ஆகும்.